வணக்கம். தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் 1வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டே இருக்குது. மாணவர்கள் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. 1வது ரவுண்டில் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 200 கட்டாப்லேருந்து 165 கட்டாப்பில் உள்ளவங்களை கூப்பிட்டுருக்காங்க. ரேங்கின் அடிப்படையில், அதாவது 20,207 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்கள கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாணவர்கள் எல்லாருமே முழுக்க கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய இடங்களை மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா மாணவர்களுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபா வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3166 சீட் இருக்குது. அது இல்லாமல் இஎஸ்ஐ கேகே நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 சீட் இருக்குது. இதுதான் 1வது ரவுண்டில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாய்ஸ் ஃபில்லிங். இப்போ நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும், சார் அப்போ வந்து 2வது ரவுண்டில் யாரை சார் கூப்பிடுவாங்க? இப்போ 1வது ரவுண்டில் இந்த கட்டாப் வரைக்கும் கூப்பிட்டாங்க, இந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டாங்க. நாங்கள்லாம் நிறைய மாணவர்கள் பல பேர் வந்து ப்ரைவேட் காலேஜுக்கு போகணுன்னு ஆசையோடு இருக்காங்க. அவங்களெல்லாம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா 2வது ரவுண்ட்லையுமே இதே கட் ஆஃபில் உள்ளவங்கள, இதே ரேங்க்கில் உள்ளவங்கள தான் கூப்பிடுவாங்க. ஸோ 1வது ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேரணும்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. ஸோ நீங்கள் 2வது ரவுண்டில் ப்ரைவேட் காலேஜை 1வது ரவுண்டில் சீட்டு கிடைக்கலன்னா 2வது ரவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் வந்து ப்ரைவேட் காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் பிஎஸ்சியோ இல்லை கேஎம்சிஹெச்சோ எது வேணாலும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு 1வது ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சி நீங்கள் காலேஜில் போய் சேர்ந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆக முடியாது. ஸோ அதனால் மாணவர்கள் எல்லாருமே ப்ரைவேட் காலேஜ் போகணுன்னு நினச்சிங்கன்னா, ப்ரைவேட் காலேஜ் டாப் ப்ரைவேட் காலேஜாக படித்தே ஆகணும்னு நினச்சிங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சினாலும் நீங்கள் போய் சேராமல் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது ரவுண்டு டேட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகட்டும், அப்போ நம்ம பார்க்கலாம். 1வது ரவுண்டுக்கு அதாவது வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எல்லாரும் பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதி ரிசல்ட் நமக்கு வெளியாக போகுது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் காலேஜில் போய் சேரணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் சேரலாம், பிடிக்கலைன்னா நீங்கள் விட்டுறலாம். விட்டுட்டிங்கன்னா நீங்கள் 2வது ரவுண்டில் நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அந்த பேமெண்ட் வந்து 250 ரூபா பே பண்ணாமையே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 2வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ஸோ ரீஅலாட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு 1வது ரவுண்டில் ஒரு காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கலனா கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 1வது ரவுண்டில் முழுக்க கவர்மெண்ட் காலேஜ் தான் வரும். 2வது ரவுண்டில் முழுக்க ப்ரைவேட் காலேஜ் மட்டும்தான் வரும். 3வது ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜில் நிரம்பாத இடங்கள் மாப்பப் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க, அதில் வரும். ப்ரைவேட் காலேஜில் நிரம்பாத இடங்கள் மாப்பப் ரவுண்டுக்கு வரும். அந்த மாப்பப் ரவுண்டில் எல்லாரையுமே கூப்பிடுவாங்க. எல்லா மாணவர்களுமே கலந்துக்கலாம், எல்லா கட் ஆஃபில் உள்ளவங்களும் கலந்துக்கலாம். அப்புறம் அதுலேயும் நிரம்பாத இடங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரே வேக்கன்சிக்கு வரும். அதனால் மாப்பப் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் இருக்குது. அதே போல் ஸ்ட்ரே வேக்கன்சிலையும் அந்த நமக்கு ரீஅலாட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.